கவலைகளை கூட சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஆனால் சில காயங்களை ஏனோ மறக்க முடிவது இல்லை. ஏமாந்து போருகிற வழியை விட பெரிய வழி நாம் ஏமாந்துட்டு இருக்கிறோம்னு தெரியாம இருக்கிறது தான். உங்களை வெறுப்பவர்களையும் காயப்படுத்துபவர்களையும் மௌனமாக கடந்து செல்லுங்கள். நாமே அனுபவித்த மனதின் வழிகளை அவர்களும் அனுபவிக்க வேண்டாமே. உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை. ஆறுதலை கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு நிச்சயமாக அழுகை ஒரு மருந்தாக இருக்கும். வாழ்க்கையில நமக்காக யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையே நமக்காகத்தான் என்று நினைத்து செம்மையாக வாழுங்க. வழிகளை நேசியுங்கள், வழிகள் பிறக்கும். வாய்ப்புகள் இனிதாகும், வாழ்க்கை எளிதாகும். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. உறவில் ஒரு தடவை பிரிவு வந்துட்டா திரும்ப வந்து பேசும்போது முதல்ல இருந்த அந்த பாசம் கொஞ்சம் கூட இருக்காது. எதுவுமே தேவையில்லை என்று இருந்தவர்கள் நீயே போதும் என மாறுவதும், நீயே போதும் என்று இருந்தவர்கள் எதுவுமே தேவையில்லை என மாறுவதுமே வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றம். சில நேரங்களில் விட்டு கொடுத்து, சில நேரங்களில் விலகியும் பயணிக்க தொடங்கினால் யாரிடமும் பகையில்லாமல் பயணிக்கலாம். நல்லா இருக்கேன் என்று சொல்லும்போது உண்மையை சொல் என்று கேட்கும் உறவுகள் இருப்பதுதான் வரம். ஆனால் பலருக்கு அப்படியான உறவுகள் அமைவது இல்லை என்பது நிஜம். விழுவது எல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்காக அல்ல. வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு, ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. அதன் வழி மரணத்தை விடக்கூடியது. துரோகங்கள் மறக்கப்படுவதும் இல்லை, மன்னிக்கப்படுவதும் இல்லை. அன்பு ஒரு நாள் தோற்று போகும். உண்மை இல்லாதவரை நேசித்தால் நீ நடந்து போவதற்கான பாதை இல்லையே என்று கவலை கொள்ளாதே. நீ நடந்தால் அதுவே பாதையாகத்தான் மாறிவிடும். கிடைத்த வாழ்க்கையை ரசிக்க வாழ தெரிந்தால் அந்த வாழ்வுக்கு பெயர்தான் அழகான வாழ்க்கை. நதி நகர்ந்து கொண்டே இருக்கிறது, பூ பூத்துக்கொண்டே இருக்கிறது. நீ தேடிக்கொண்டே இரு. தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள். யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள். முடிவே தெரியாத நம் வாழ்வில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கும். கடவுள் ஒருபோதும் வரங்களை தருவது இல்லை, வாய்ப்புகளை மட்டுமே தருவார். அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது. சில சிக்கல்களை நாம் எதிர்கொள்ளும் போதுதான் கூடவே பல திறமைகளும் நமக்குள் இருந்து வெளிப்படுகின்றன. 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. நீ உன்னுடைய சொந்த திறமையை வளர்த்துக்கொள். எப்பொழுதும் மற்றவர்களை நம்பி இருப்பது உனக்கு நல்லது அல்ல. உன்னை செதுக்க யாரையும் அனுமதிக்காதே. அடுத்தவர் செதுக்கினால், செதுக்கிவிட்டால் கூட நீ அவர்களுக்கு செருப்பாக போக நேரிடும். உன்னை நீயே செதுக்கி உனக்கான சிற்பி நீ மட்டும்தான். உன்னுடைய உழைப்பும் சொற்களுக்கும் உனக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கையில் மகிழ்ச்சி உன்னை தானாக தேடி வரும். இன்றைய லட்சியம் நாளைய சாதனை, இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை. இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, உன் முடிவுகளை தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு, இலக்கில் கவனமாக இரு. வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு நிமிடத்தில் நாம் எடுக்கின்ற முடிவு நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பது உண்மை. தகுதி மீறி ஆசைப்படுவது தவறேதும் இல்லை, ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அடைவதற்கு உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் சிறந்த நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு போராடியே ஆக வேண்டும். வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே சமநிலையை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதுதான் புத்திசாலித்தனம். உன் வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் உன் முயற்சிகள் வீண் போகாது. நம்பிக்கையுடன் முன்னேறு. உன் விதியை நீயே எழுது, பிறர் எழுத அனுமதிக்காது. அது கடவுளே ஆனாலும் சரி. கடந்த காலத்தில் வாழாதே, எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே. தற்போதைய தருணத்தில் மனதை ஒருநிலைப்படுத்து. மகிழ்ச்சி என்பது உங்களிடம் இருப்பதை பொறுத்துதான் அல்ல, அது உங்களின் அணுகுமுறையை பொறுத்தது. உயிர் இல்லாத ஒன்று நம்மை ஆள்கிறது.
உருவம் இல்லாத ஒன்று நம்மை அடிமை செய்கிறது. அது வேறு எதுவும் இல்லை, பணமும் அன்பும் தான். அது நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதை செய். எதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும் போதே செய். உழைத்தால் கைகளுக்கு மட்டும் கையேந்துங்கள், மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதீர்கள். மனித வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது அவரவரின் எண்ணங்களை தரத்தை பொறுத்தது. எனவே வாழ்வில் ஒரு சிலரை மாற்ற முடியாது, திருத்தவும் முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை நேசிக்க வேறு ஒருவரை நீ எதிர்பார்ப்பது என்பது உன் சுயத்தன்மையை இழப்பதற்கான தற்கொலை முயற்சி என்பதை நினைவில் வை. வாழ்வில் உயரத்திற்கு செல்ல உயரத்தில் உள்ளவர்களை பார். நாம் இன்னும் உயர வேண்டும் என்ற உத்வேகத்தை அடைய உயரத்திற்கு சென்ற பின்னே கீழே உள்ளவர்களை பார். நாம் அங்கிருந்துதான் உயர்ந்தோம் என்பதை மறக்காமல் இருக்க. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும். கஷ்டங்கள் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எது நினைத்தும் கலங்காதீர். எல்லாம் ஒரு நாள் மாறும், இல்லை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள். தன்னை போலத்தான் எல்லோருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள். பேசிக்கிட்டே இருந்தா வெறுத்துடுவாங்க, பேசாம இருந்தா மறந்துடுவாங்க. எதிலையும் அளவோடு இருங்க. அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை. அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று. உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே. சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும், அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது. எல்லா உறவிலும் நீந்து, ஆனால் எதுவொன்றிலும் மூழ்கிவிடாதே. ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவது என்பது இயலாத ஒன்று. முதலில் பழகு, காலப்போக்கில் அவரை வெளிப்படுத்துவார். ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொள், வாழ்வு சுகமாகும். ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார் என்பதில் அல்ல, எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கின்றார் என்பதிலேயே இருக்கின்றது. சில இடத்தில் நீ வாய்த்திருந்தால் சிக்கிக்கொள்வாய், மௌனமாகிரு. அதிக வழிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான். புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி, பிரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வலி. இரண்டும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு. இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான், இரண்டையுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும். அதில் உறங்குபவன் சோம்பேறி ஆகின்றான், அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி ஆகின்றான். புரிஞ்சிக்க யாருமே இல்லைனாலும் தப்பா புரிஞ்சிக்க நம்மளை சுற்றி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கும். வலியையும் ஏற்க பழகுங்கள், அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. அதிகம் விட்டு கொடுத்து போகிறவங்க கிட்ட உங்கள் திமிரை காமிக்காதீங்க. முடிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறாங்கன்னு யோசிங்க. உங்களை குறை கூறுபவர்களை அப்படியே விட்டு விட்டு கடந்து விடுங்கள். அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான், அவர்களால் முடிந்தது அது மட்டும்தான். அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்க அவசியம் இல்லை. உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு, அது போதும் உன் வாழ்க்கைக்கு. விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அது நல்லதோ அது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் வாய்வளிக்கும் வரை. உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான். குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கமல்ல, அது ஒரு மனநோய். உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். வெட்கி தலை குனிந்து போகட்டும். எப்போது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளறத் தொடங்கினாயோ
அப்போதே நீ குறைந்து விட்டாய். உன்னை பற்றி புறப்பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை. உன் முன் நின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும். தன் பார்வையில் உள்ள அழுக்கினை நீக்க தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினை சாடுகிறது. தன்னை மட்டும் நல்லவராய் காட்டிக்கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விமர்சனம் செய்வோருடன் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனசாட்சியை பூட்டி சாவையை தொலைத்து விட வேண்டும். ஒருவர் உங்களை குறை சொன்னால் கலங்காதீர்கள். ஏனென்றால் நல்லவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். தன்னை சிறந்தவராய் காட்டிக்கொள்ள சிலர் எடுக்கும் ஆயுதமே பிறரை தவறாய் குறை கூறி விமர்சிப்பதுதான். பிறரை பற்றி உன்னிடம் குறை கூறுபவனிடம் நீ எச்சரிக்கையாயிரு. இனி ஒரு நாள் உன்னை பற்றி பிறரிடம் குறை கூறுவான். நம்மை குறை சொல்பவர்கள் மிக திறமைசாலிகள் என்று நினைக்க வேண்டார். குறை சொல்வதில் மட்டுமே அவர்கள் அதிக திறமைசாலிகளாக இருக்கலாம். நீ எங்கு போனாலும் என்ன செய்தாலும் உன்னை பற்றி குறை கூற 4 பேர் இருக்கத்தான் செய்வார்கள். உன்னை குறை கூறும் அளவு அவர்கள் நல்லவர்களும் அல்ல. அதை கேட்டு கவலைப்படும் அளவிற்கு நீ கோழையும் அல்ல. அடுத்தவர்கள் இடத்தில் இருந்து சிந்திக்க தெரியாதவர்கள், அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை, இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்றுத்தந்திருக்கிறார்கள். யார் நம்மை எந்த இடத்தில் வைக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும். எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்க முடியாத ஒரே தவறுதான் துரோகம். உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை. இன்று உங்களோடு இருப்பவர்கள்தான். நண்பன் நேருக்கு நேர் கொள்வான், எதிரி 4 பேர் முன் விமர்சிப்பான். துரோகி இல்லாத நேரம் பார்த்தே நம்மை பற்றி பேசுவான். இந்த உலகில் எதிரிகள் குறைவு, துரோகிகள் அதிகம். பிடித்தவர்கள் குறைவு, நடிப்பவர்கள் அதிகம். பாசமோ நட்போ குறைவு, ஆனால் வேஷமோ அதிகம். உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு. வாழ்வில் உயர்ந்து விட்டு அவரின் முன்பே தோன்று. அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும். இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்வின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும். தெளிந்த மனதோடு முடிவெடு. உன் பலத்தோடு மோதுகிறவன் என்றால் அவன் உன் எதிரி. உன் பலவீனத்துடன் மோதுகிறன் என்றால் அவன்தான் உன் துரோகி. 10 நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி கற்றுத்தருவான். 10 எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத்தருவான். நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி. நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள். சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக்கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். இந்த உலகில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கை உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடிச்சவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்கு தான் எவ்வளவு பட்டாலும் புரியாது. இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம். காயப்படுத்திய உறவுகளை கடந்து போகும் சூழல் வந்தால் சிரித்து கொண்டே கடந்து செல்லுங்கள். கன்னத்தில் அரைவதை விட அதிகம் வலி கொட்டும். இந்த உலகிலேயே அதிகூடிய விஷயம் பொய்யான உறவுகள். சின்ன சின்ன மாற்றங்கள் நம் வாழ்க்கையை திசையறியாமல் திருப்பி போட்டு விடுகிறது. அதிலும் பிடித்த உறவுகளின் மாற்றம் நம்மை மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தள்ளுகிறது. உணர்வுகள் அற்ற உறவுகளிடம் உறவு கொண்டாடுவதை விட உதறி செல்வது சிறப்பு. வேதனை இல்லாத ஒன்றுக்கும் தேவையில்லாதவர்களுக்கும் முக்கியத்துவம் எப்பொழுது கொடுக்கின்றோமோ அப்பொழுதே வலியும் வேதனைகளுக்கும் நாமே வழி ஏற்படுத்தி கொள்கின்றோம். உண்மையை சொன்னால் கசப்பாகத்தான் இருக்கும் என்று சொல்லாமல் மறைப்பதால் நாம் பொய்யானவர்களாக மாறிவிடுகின்றோம். வாழ்வில் முன்னேறி உயிரி செல்லுங்கள். தேவை என்றால் மட்டுமே கீழே இறங்குங்கள். சிலருக்கு தேவைப்படும் போது நாம் தேடப்படுவோம். அதுவரை உயரவே இருங்கள். பொய்யான உறவுகளிடம் உண்மையான அன்பை
கொடுத்து ஏமாந்தவர்கள் உண்மையான அன்பு கிடைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் கடந்து வந்த பாதையில் அனுபவித்த வழிகள் ஏராளம். பிடித்தது செய்ய தடுப்பவர்களுக்கு அவர்களோடு பழகவோ சரிசமமாக கதைப்பதோ எத்தனிக்க கூடாது. மாறாக விலகி இருப்பதும் அவர்களோடு உறவை அளவாக வைப்பதும் வாழ்க்கைக்கு சிறந்ததாக அமையும். ஏங்கும் போது கிடைக்காத உறவும் அதன் ஏக்க முடிந்த பின் கிடைத்து எந்த பயனும் இல்லை. வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். வெறுப்பவர்களை தேடாதீர்கள், விரும்பியவர்களை விட்டு விடாதீர்கள். இதயத்தில் ஏற்படும் காயத்திற்கு மருந்து அன்பு. அந்த காயம் ஏற்படுவதற்கான காரணமும் அதே அன்புதான். நம் கோபமும் தவறான புத்துணர்வும் தான் நம்மை நேசிக்கும் உறவை நம்மிடம் இருந்து பிரிய காரணமாக அமைந்து விடுகிறது. அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை. உன்னை விட்டு விலகி செல்பவை எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்புவை. நீ இழந்ததை விட தரமானதாக தர வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. தேனை போன்று இனிமையாக பேசி தேளை போன்று கொட்டிவிட்டு செல்பவர்கள் அதிகம். யாரை நாம் உதாசீனப்படுத்துகிறோமோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயம் உணர்த்தும். நீ மேலே இருந்து பார்க்கும்போது மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம், ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தான் என்பதை மறந்து விடாதே. ஒரு சிலரை பார்த்தவுடன் அவர்கள் மீது அன்பு வரும். பழகிய பின் உண்மையானவர்கள் என்று புரியும் போது மரியாதை வரும். அன்பு மலர்ந்து மரியாதையாக மிளிரும் போது மனதில் நம்பிக்கை தோன்றும். சண்டையிடும் போதும் அமைதியாய் இருப்பவர்கள் தவறு செய்தவர்கள் அல்ல, வார்த்தைகளை விட்டால் உறவு பிரியும் என்று உணர்ந்தவர்கள். வாழ்க்கை கொஞ்ச காலம், அதில் போலியானவர்களோடு புழங்கும் நேரமோ அதிகம். இவர்கள் இப்படிதான் என்று புரிந்து கொண்டால் அவர்களோடு எந்த அளவோடு பழகணும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இது இப்படி இருக்கிறது என்பதற்கும் இது இப்படிதான் என்பதற்கும் இடையில் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கிறது. தேவைக்காக மட்டும் பழகும் உறவுகளை இனிமேலும் தேடாமல் விட்டுவிடுங்கள். பொய்யாக நடிக்க தெரியாதவர்கள் தான் கண்ணீரையும் கோபத்தையும் முதலில் வெளியேப்படுத்துவார்கள். சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இப்போதைய உறவுகள். என்ன செய்ய, வாழ வந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்துவிட்டு செல்வோம். போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த கணமே அவர்களுடன் வாழ்வதை நிறுத்தி கொள்ளுங்கள். அப்படியான வாழ்வை விட தனிமை ஒன்றும் கஷ்டமில்லை, வழிகளாவது மிஞ்சும். மனித உறவுகள் என்பது இப்போது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது. சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள், மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள். விட்டு கொடுக்கத்தான் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும், ஆனால் விட்டு விலக 1000 உறவுகள் இருப்பார்கள். புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் போது பார்க்கலாம். சில உறவுகள் கடல் நீரை போல் உப்பாய் இருப்பார்கள், சிலர் காணல் நீரை போல் பொழியாய் இருப்பார்கள், ஒரு சிலர் மட்டுமே ஆற்று நீரை போல் தித்திப்பார்கள். நாம் தான் புரிந்து நடந்துக்கணும். எல்லோரும் அழகாகத்தான் நடிப்பார்கள், ஆனால் வேஷம் என்பது கலையும் வரை நமக்கு தான் தெரிவது இல்லை. இவர்கள் இவ்வளவு நாள் நடித்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள் என்று. உண்மையான உறவா விட்டு கொடுங்கள். தேவைக்கு மட்டும் பழகுகிறார்களா விட்டு விடுங்கள். என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கும் சிலரால் உறவுகள் பிரிந்துத்தான் போகின்றன. தன் காரியத்திற்காக பழகும் உறவுகளை விட எந்த காலத்திலும் உன்னை கைவிடாத உறவுகளே சிறந்தது. அப்படியானவர்களை தவமிருந்தேனும் பெற்றுக்கொள்ளுங்கள். யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. தேவை முடிந்தவுடன் திரும்பி கூட பாராமல் விலகி சென்று விடுவார்கள். நம்பிய நீதான் கவலையோடு அவர்கள் போன வழியை பார்த்து கொண்டிருப்பாய். சிலர் பணத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள், சிலர் பாசத்திற்காக இங்கு நடிக்கிறார்கள். ஆக மொத்தம் எல்லோரும் நடிக்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மை. யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சரியாக நடிக்க கற்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை என்று அர்த்தம். தேடி போகாதே, அலட்சிப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. அனைவரையும் நேசி, ஆனால் ஒருவரையும் நம்பாதே. ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகி விடுவார்கள். ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நம்பிக்கையை கொன்று விடுவார்கள். புரிதல் இல்லாத வாழ்க்கை
வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் இருக்கலாம், தொலை தூரம் கடக்க முடியாது. நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும்.